அதானி குழுமத்தில் செய்யப்பட்டுள்ள 42,000 கோடி ரூபாய் முதலீட்டை தொடர்வதா திரும்ப பெறுவதா என பரிசீலித்து வருவதாக அமெரிக்காவை சேர்ந்த பிரபல நிதி நிறுவனம் அறிவித்திருப்பது தொழிலதிபர் அதானிக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு வெளியான ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி குழுமத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதன் விளைவாக அந்த நிறுவனத்தின் பங்குகள் விலை பெரும் சரிவை கண்டது. அதானி குழுமத்தில் தங்களுக்கு இருந்த பங்குகளை முதலீட்டாளர்கள் விற்க தொடங்கி இக்கட்டான நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு பெரும் பலமாக இருந்தது அமெரிக்காவை சேர்ந்த GQG என்ற நிதி நிறுவனம். இந்த நிறுவனம் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் முறையாக அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், அதானி கிரீன், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஆகிய நிறுவனங்களில் 15,446 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தது. இதுவே அந்த காலகட்டத்தில் அதானி நிறுவன பங்கு மதிப்பு மீண்டெழ முக்கிய காரணமாக இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக அதானி குழுமத்தில் அந்த நிறுவனத்தின் முதலீடு 42,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க நீதிமன்றம் தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அதானி குழுமத்தின் முக்கிய நிர்வாகிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளதுடன் பிடிவாரண்டும் பிறப்பித்துள்ளது. இதனால் அதானி குழும பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன. அதானி குழும பங்குகள் மட்டுமல்லாது அதில் முதலீடு செய்துள்ள அமெரிக்காவை சேர்ந்த GQG நிறுவனத்தின் பங்குகளும் ஆஸ்திரேலிய பங்கு சந்தையில் 20% வரை சரிவை சந்தித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நிறுவனம் அதானி குழுமத்தில் தங்களுக்கு உள்ள பங்குகளை விற்பது குறித்து ஆலோசித்து வருவதாக அறிவித்துள்ளது. 42,000 கோடி முதலீடு செய்துள்ள GQG நிறுவனத்தின் அறிவிப்பு அதானி குழுமத்திற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.